இந்த வருஷத்துக்கான முதல் அறுவடை முல்சீத்தா மரத்துலேருந்து இதுதாங்க முதல் முறை. ஒரு 4 மரம் நடவு பண்ணியிருக்கோம் நம்மளோட கார்டனில். மாவு பூச்சி தொந்தரவு இல்லைன்னா இன்னுமே நிறைய அறுவடை எடுக்கலாம். வாட்டர் ஆப்பிளெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குதுங்க இந்த வெயிலுக்கு. இந்த லைட்டாக இந்த மாதிரி மஞ்சள் அடித்த பின்னாடி பழங்களை பறிக்கணும். முள்ளுமே தள்ளி தள்ளி வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் பறித்தோம்னா உள்ள நல்லா பியூர் ஒயிட்டாகவும் இனிப்பு அதிகம், புளிப்பு கம்மியாக இருக்கும். கொஞ்சம் 4 நாள் லேட் ஆயிடுச்சு அப்படின்னாலாம் புளிப்பு அதிகமாயிரும், இனிப்பு சுவை கம்மியாயிருங்க. அப்புறம் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த ஸ்டேஜில் இருந்தால் குழந்தைகளும் சாப்பிட்டுக்குவாங்க. ஆரம்பத்திலிருந்தே நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா உடம்புக்கு தேவையான அத்தனை எதிர்ப்பு சக்தியும் இந்த பழங்கள்லேருந்து கிடைக்குங்க. கேன்சர் குணமாகுதா இல்லையெல்லாம் தெரியாது. ஆனால் கட்டாயம் இதனோட இலைகளை கொதிக்க வச்சு குடித்தாலும் பழங்களை சாப்பிட்டாலும் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகமாகுங்க. அதுதான் உண்மை. எல்லா பழத்துக்கும் ஒவ்வொரு சத்து இருக்குது இல்லைங்களா? ஈஸியாக வளர்த்துடலாம். 2வது வருஷம் அறுவடை